அமெரிக்க நிறுவனம் தயாரித்த ஒடிஷியஸ் லேண்டர் வெற்றிகரமாக நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கியுள்ளது. அமெரிக்கா கடந்த அரை நூற்றாண்டு காலமாக நிலவுக்கு செல்லாத குறையை இன்டிடியூ மிஷன்ஸ் நிறுவனம் போக்கியுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஹூஸ்டனை தளமாக கொண்ட இன்டிடியூ மிஷன்ஸ் நிறுவனம் அதன் ஒடிஷியஸ் ரோபோவை நிலவின் தென் துருவத்திற்கு அருகில் தரையிறக்கியுள்ளது. நிலவின் மேற்பரப்பில் ஒரு தனியார் நிறுவனத்தின் விண்கலம் தரையிறங்குவது இதுவே முதன்முறையாகும். அதோடு 50 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1972 ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விண்கலம் நிலவில் தரையிறங்குவது இதுவே முதன்முறையாகும். இது தொடர்பாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், உங்கள் ஆர்டர் நிலவுக்கு டெலிவரி செய்யப்பட்டது. இன்டிடியூ மிஷன்ஸ் ஆளில்லா விண்கலத்தின் லேண்டர் மாலை 6:23 மணிக்கு நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கியது. இது நாசாவின் அறிவியலை நிலவின் மேற்பரப்பிற்கு கொண்டு சென்றுள்ளது. இந்த நடவடிக்கைகள் ஆர்ச்சிமெஸ் திட்டத்தின் கீழ் நிலவின் எதிர்கால மனித ஆய்வுக்கு நம்மை தயார்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக நிலவில் தரையிறங்கிய அந்த விண்கலத்திலிருந்து லேசான சிக்னல் கிடைப்பதாக நாசா ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். அறுகோண வடிவில் அமைந்துள்ள இந்த விண்கலம் நிலவின் அருகே சென்றதும் தன்னுடைய வேகத்தை பல மடங்கு குறைத்துள்ளது. பிறகு 1 மணி நேரத்திற்கு மிகவும் மெதுவாக சென்ற அந்த விண்கலம் சந்திரனின் தென் துருவத்தில் தரையிறங்கியது. அந்த விண்கலம் நிலவில் தரையிறங்கும் வீடியோவும் இப்போது இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. மேலும் விண்கலம் தற்காலிகமாக செயலிழந்ததை கண்டுபிடிக்க சில நிமிடங்கள் ஆனதாகவும், ஆனால் சிறிது நேரத்தில் அது சரி செய்யப்பட்டு சமிஞ்சைகள் கொடுக்க தொடங்கியதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹெக்ஸகன் வடிவிலான இந்த விண்கலம் 1 மணி நேரத்திற்கு 6500 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக சென்று நிலவின் தென் துருவத்திலிருந்து 186 மைல் தொலைவில் உள்ள மலாஃபட் ஏ என்ற பகுதியில் தரையிறங்கியுள்ளது. லேண்டரில் உள்ள ஈகிள் கேமில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1972 ஆண்டு அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா தன்னுடைய ஆராய்ச்சியாளர்களை ஏற்றி சென்ற அப்போலோ 17 வெற்றி பயணத்தை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு தனியார் தொழில்துறைக்கு என்ன தேவை என்பதை நிரூபிக்கும் வகையில் சோதனை நடத்தி வருகின்றது. அந்த வகையில் அமெரிக்க நிறுவனம் கடந்த மாதம் நடத்திய மூன்ஷாட் தோல்வியில் முடிந்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்டிடியூ மிஷன்ஸ் நிறுவனத்தின் ஒடிஷியஸ் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆய்வாளர்கள் மேலும் கூறுகையில், வரும் காலத்தில் நமது விண்வெளி வீரர்கள் செல்லும் நிலவின் தென் துருவத்தில் என்ன மாதிரியான சூழல் உள்ளது என்பதை கண்டறிவதே இந்த மிஷனின் முக்கியமான நோக்கம் என்றும், அங்கே என்ன வகையான தூசி உள்ளது, அது எவ்வளவு சூடாகவோ அல்லது குளிராகவோ உள்ளது, கதிர்வீச்சு சூழல் என்ன ஆகியவற்றை மனிதர்களை அனுப்பும் முன்பே கண்டறிவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்கா 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு மீண்டும் விண்வெளி வீரர்களை சந்திரனுக்கு அனுப்ப உள்ளது. அதற்கு முன்பு பல்வேறு சோதனைகளை நாசா நடத்தி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாகவே இந்த தனியார் விண்கலம் சந்திரனுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.